நான் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி இருந்ததுக்கு அதான் காரணம் தமிழ். ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறின மாதிரி இருக்கு தமிழ். தேங்க்ஸ் தமிழ். நான் தான் தமிழ் அப்பாவை சரியாவே புரிஞ்சுக்கல. என் மேலதான் தப்பு. சிபி சார், அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல, அழாதீங்க சிபி சார். முதல்ல நீங்க உட்காருங்க. இருங்க, நான் வரேன். இந்தாங்க, தண்ணி குடிங்க. சிபி சார், மாமாவோட சந்தோஷத்தை பார்த்து நீங்க தான் அதிகமா சந்தோஷப்படணும். இப்படி அழக்கூடாது. அழுதுட்டு இருந்த காலெல்லாம் முடிஞ்சு போச்சு சிபி சார். எனக்கு என்னமோ மாமாவை பாக்குறப்ப ஏதோ சின்ன குழந்தைய பாக்குற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளவு ஆர்வமா இருக்காரு. அதுவும் உங்க கூட இருக்கிறப்ப அவர் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை தெரியுமா? அதுவும் நீங்க அந்த போனை கொடுத்த உடனே அத கையில வச்சுட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்தார்ல, பாத்தீங்கல்ல? ஆமா தமிழ், அவரோட சின்ன சின்ன ஆச்சரியம் எல்லாம் எனக்கு ரொம்ப பெருசா தெரியுது. இத்தனை நாளா நான் அவருக்கு நல்ல புள்ளையா இல்லாம போயிட்டேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு தமிழ். சிபி சார், அப்படிலாம் இல்ல. நீங்க ஒரு பெஸ்ட் சன்னு நிரூபிச்சிட்டீங்க. அது மாமாவுக்கும் தெரியும். ஏன், இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஜனமா, உட்காரு தமிழ். என்ன சிபி தேங்க்ஸ் சொன்னானா? எப்படி ஜனமா? என்ன தமிழ், அம்மாவுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? எங்களுக்கு பழகிடுச்சு. உங்களுக்குள்ள எப்ப சண்டை வரும், எப்ப சமாதானம் ஆவீங்கன்னு ஒரு சின்ன அசைவை வச்சே ஜனமா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா ஜனமா, பெரிய ஆள் நீங்க. என்ன சொல்றான் சிபி? அது அவர் அவங்க அப்பாவை பிரிஞ்சு இருந்தார்ல, அது புரியற மாதிரி நான் எடுத்து சொன்னேன். சிபி சார் புரிஞ்சுக்கிட்டாரு. சிபி சாருக்கு அவங்க அப்பா மேல அவ்வளோ பாசம். ஆனா அத வெளிக்காட்டிக்காம இருந்திருக்காரு. இனிமே பாருங்க, 24/7 அப்பாவும் புள்ளையும் ரொம்ப அழகா ஊர் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. தமிழ், சிபி தம்பி பல விஷயத்துல நம்ம ஜனாமா மாதிரி தான். ஒண்ணு முடிவு பண்ணிட்டா அந்த முடிவுல ரொம்ப உறுதியா நிப்பாரு. இல்ல அது தப்பு, இதுதான் சரின்னு அவர் மனசுல தோணிடுச்சுன்னா உடனே இறங்கி வந்துருவாரு. அதுதான் இப்ப நடந்திருக்கு. தமிழ், பல வருஷமா வாழ்க்கை மேல இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு. ஏண்டா வாழ்றோம், எதுக்கு இந்த வீட்டுல இருக்கோன்னு என்ன நானே கேட்டுப்பேன். என்னடா உன் மனசுல பெரிய இவன் நினைப்பா? ஏன் தங்கச்சி கிட்ட வம்பு பண்ணிருக்க? ஓ, உன் தங்கச்சி தானா? அதான் இப்படி இருக்கா? எப்படிடா இருக்கா? எப்படி இருக்கா சொல்றா? எப்படி இருக்கா?
நான் இங்க வேற வேலையை வந்திருக்கேன், பிரச்சனை பண்ண வரல. சிபி சார் என்ன பண்றீங்க நீங்க? எல்லாரும் பாக்குறாங்க சிபி சார். கையெடுங்க சார், எல்லாரும் பாக்குறாங்க சார். சிபி சார், சிபி சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சிபி சார், சிபி சார் எல்லாருமே பாக்குறாங்க. சட்டையில இருந்து கையெடுங்க. இந்த பார், இனிமே என் ஃபேமிலி கிட்ட வச்சுக்கிட்ட தொலைச்சிடுவேன். உன் ஃபேமிலியில யாரும் இந்த மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லு. டேய், ஐயோ என்னடா சொன்ன? சிபி சார், சிபி சார் சொல்றத கேளுங்க சார். ப்ளீஸ் சிபி சார், எல்லாரும் பாக்குறாங்க சிபி சார். கொஞ்சம் கையை எடுங்க சார். சிபி சார் சட்டையில இருந்து கையெடுங்க, கையெடுங்க. வாங்க வா வர்ஷினி. சிபி சார் ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? உங்க அப்பா கூட எடுத்த அழகான செல்ஃபிலாம் இந்த போன்ல தானே இருக்கு. விட்டா இதை உடைச்சிருவீங்க போல. இப்ப எதுக்கு என்ன முறைக்கிறீங்க? இப்ப எதுக்கு நீ அவனை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணல சார். பிரச்சனை ஆக கூடாதுன்னு தான் தடுத்தேன். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கோவம் என்ன பெரிய குவாலிட்டியா? அதுதான் உங்க அடையாளமா? அத பார்த்து யாரும் உங்களை பாராட்டுறாங்களா இல்ல பரிசு தான் கொடுக்கறாங்களா? எதுக்கு நீங்க இப்படி சும்மா சும்மா கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? தமிழ், நான் ஒன்னும் சும்மா சும்மா கோவப்படுற முட்டாள் கிடையாது. நான் கோவப்பட்டா அதுல ஒரு ரீசன் இருக்கும். அவர் நம்ம எம்ப்ளாயி தானே. அவர்கிட்ட போய் நீங்க ஏன் இவ்ளோ கோவப்படணும்? அவன் ஃபேக்டரியில என்ன இன்சல்ட் பண்ணிருக்கான். இன்னைக்கு என்னன்னா என் தங்கச்சியை இன்சல்ட் பண்ணிருக்கான். என்ன நினைச்சிட்டு இருக்கா அவன்? ராஸ்கல். என்கிட்ட அவ்வளவு திமிரா பேசுறான். அவனை அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா இல்ல பணிஞ்சு பேச சொல்றியா? சிபி சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்படி 100 டிகிரிக்கு மேல சூடானீங்கன்னா உங்க உடம்புக்கு நல்லதே இல்லை. நீங்களே சொல்லுவீங்க சந்தோஷம் தான் ஆரோக்கியத்துக்கு அறிகுறின்னு. அப்படி சேர்த்து வைக்க வேண்டிய ஆரோக்கியத்தெல்லாம் ஏன் இப்படி கோவப்பட்டு மொத்தமா அழிச்சுக்கிறீங்க? ஷிட். பின்ன என்ன சிபி சார், கோவம் உடம்புக்கும் நல்லதில்ல மனசுக்கும் நல்லதில்ல, அது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதில்ல. நான் ஏதோ தேவையில்லாத விஷயத்துல கோவப்படுறேன்னு நினைச்சிட்டு இருக்க. நீங்க ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லாரையுமே பிடிக்கணும்னு அவசியமே இல்ல. நமக்கு ஒருத்தரை பிடிக்கலனா, அவங்க கேரக்டருக்கு ஒத்து வரலனா, நாம எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம கடந்து போகணும். அதுதான் நல்லது. தமிழ், நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. ஒரு நேரம் அண்ணனா பொறுப்பா இருன்னு சொல்ற. நான் பொறுப்பான அண்ணனா என் தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்ணவன நான் தட்டி கேட்க தானே செய்வேன். இப்ப அதை தப்புன்ற. எதுக்கு இப்படி கன்ஃபியூஸ் பண்ற? இப்ப நான் என்ன டெசிஷன் எடுக்கணும்னு எனக்கு புரியல. God. கொஞ்சம் இருங்க.